ஹாய், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கிடணும். கருவேப்பிலை போட்ட பிற்பாடு சின்ன உள்ளின்னு சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம் அது போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். வதக்கி முடித்த பிற்பாடு தக்காளி சேர்த்துக்கிடணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்ட பிற்பாடு குழம்பு மசாலான்னு கிடைக்கும். இது எங்கள் அம்மாவோட மேஜிக் மசாலா. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடணும். 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதக்கி முடித்த பிற்பாடு தண்ணி ஊற்றிக்கிடணும். உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கிடணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்ச பிற்பாடு மீன் போடுங்க. இன்றைக்கி நான் சாலை மீன் போட்டிருக்கேன். இதே மாதிரி மெத்தடில் எந்த மீன்னாலும் நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி சாலை மீன் கிடச்சதுனால மத்தி மீன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சாலை மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.